பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் 2வது நாளில் இன்னிசை, பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது 2வது நாளாக பழனியில் நடைபெற்று வருகிறது. இன்று காலை அமைச்சர் சக்கரபாணி துவக்கி வைத்த நிலையில் அதிகாலையில் இருந்தே பொதுமக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதாவது இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் கருத்தரங்கம், மாநாடு, அதே போல கலை நிகழ்ச்சிகள், நடனம், நாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்க இடம் என்பது கண்காட்சி செல்லக்கூடிய நுழைவாயிலுக்கு முன்னதாக நாம் நின்று கொண்டிருக்கோம். இங்கு மிகப்பெரிய அளவில், அதாவது மாநாட்டிற்கு செல்லக்கூடிய மாநாட்டு அரங்கில் இடம் போதுமான அளவில் இல்லை, கூட்டம் என்பது அதிகமாக இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய LED திரை என்பது அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அனைவரும் இங்கு அமர்ந்து அவர்கள் ஒரு பார்த்து இந்த மாநாட்டை கண்டுகளித்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து அந்த கண்காட்சி நடைபெறக்கூடிய அந்த அரங்கிற்கு சென்று இந்த முருகன் சார்ந்து வைக்கக்கூடிய படங்கள் மற்றும் பல்வேறு 3D வாயிலான தத்ரூபமாக வடிவமைத்துள்ள முருகனின் படங்களை பார்க்க உள்ளனர். அதே போல மாலை 4 மணி அளவில் அமைச்சர் உதயநிதி இந்த விழாவில் கலந்து கொண்டு காணொலி காட்சி மேலாக கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த முருக மாநாட்டின் நிறைவாக 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. இது தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்கலாம். அம்மா, இந்த மாநாடு அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு ஹிந்து தர்மம் காப்பாற்றப்படுற மாதிரி இங்க ரொம்ப பண்றாங்க. நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு அம்மாவுக்கு 83 வயசு ஆகுது. கொஞ்சம் அவங்களுக்கு கால் நடக்க முடியல, இருந்தாலும் இந்த முருகப்பெருமானை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, திருப்பதியில எப்படி நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்களோ, கூட்டம் இல்லாம பக்தர்கள் எல்லாம் நல்ல விதமா போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு பண்றாங்க. காவல்துறை அதிகாரிகள்லாம் எங்களுக்கு காக்கிற தெய்வம் மாதிரி நல்லா பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா பக்கத்துலயும் சாப்பாடு நல்ல வகை வகையா கொடுத்துருக்காங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு. இதே மாதிரி எல்லா பக்கமும் நடக்கணும். தமிழக முதல்வருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். நன்றி, வணக்கம். ஒரு பக்கம் மாநாடு, இன்னொரு பக்கம் உணவு, இன்னொரு பக்கம் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த மாநாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னையோட இந்த மாநாடு நிறைவு பெறுது. இன்னைக்கு இந்த 16 தீர்மானங்கள், முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த மாநாடு நிறைவு பெற இருக்கின்றது. பாலவேல், நன்றி ஹரிகிருஷ்ணன், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு. தொடர்ந்து தற்போது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டு நடைபெற்று வரும் காட்சிகளை பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. கோ